அனைவருக்கும் வணக்கம். மே அண்ட் மைட்டை வச்சு ப்ரெசன்ட் பாசிபிலிட்டி அண்ட் ஃபியூச்சர் பாசிபிலிட்டிக்கு நம்ம எப்படி சென்டென்ஸ் அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் பாசிபிலிட்டியை குறிப்பிட நம்ம எப்படி அந்த மே அண்ட் மைட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு மே ஹாவ், மைட் ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறதுல குழப்பம் இருந்திருந்தா பரவாயில்ல. பட் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு எந்த குழப்பமுமே இருக்காது. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்த குட் ஹாவ், வுட் ஹாவ், ஷுட் ஹாவ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எல்லாத்துலேயுமே ஒரு யூசேஜ் இருந்திருக்கும். அதாவது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறதுக்கான ஒரு யூசேஜ் இருந்திருக்கும். பட் அதோட சேர்த்து வேறு நிறைய யூசேஜும் அதுக்கு இருக்கும். பட் இங்கே என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த மே அண்ட் மைட் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ஒன்லி பாஸ்டில் நடந்த ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறதுக்கான விஷயம் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. ஹீ மே ஹாவ் டெலிட்டட் த வீடியோஸ். அதாவது இப்போ நம்ம லேப்டாப்பில் வந்து சில வீடியோஸ் வச்சுருந்துருக்கோம், ஏதோ ஒரு ஃபோல்டர் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருந்துருக்கோம். பட் அதை வந்து யாரோ டெலீட் பண்ணிட்டாங்க. யார் டெலீட் பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அப்போ நம்ம யோசிக்கிறோம், நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணுறது நம்மளோட அண்ணன் தானே, இல்லை நம்மளோட அக்கா தானே, அவன் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஒரு விஷயம் நம்மளுக்கு இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஷுவராக தெரியாத பட்சத்தில் இவங்க பண்ணியிருக்கலாம், அவங்க பண்ணியிருக்கலான்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். ஒரு டவுட் வருது நமக்கு, ஒருவேளை அவங்க பண்ணியிருக்கலாமோ, ஒருவேளை இவங்க பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மே ஹாவ் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். He or she may have deleted the videos. இப்போ இதே சென்டென்ஸை நம்ம மைட் வச்சு சொல்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சென்டென்ஸோட பாசிபிலிட்டி வந்து குறையுது. நம்மளுக்கு சுத்தமாக தெரியல, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. அப்போ வந்து நம்ம கெஸ் பண்ணுற இடத்துல மைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம மே அண்ட் மைட்டில் பார்த்த அதே விஷயந்தான். மேனா என்ன ஆக போகுது, கொஞ்சம் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம், மைட் வந்து அதை விட ரொம்ப கம்மியாக இருக்க போகுது. அதே தான் இங்கே பாஸ்ட் பாசிபிலிட்டியும் குறிப்பிட நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், மே ப்ளஸ் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டி அதிகம். அதே சென்டென்ஸில் மே போடுறதுக்கு பதிலாக நம்ம மைட் போட்டோம் அப்படின்னா அங்கே பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாயிரும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து, இப்போ 4-5 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அவன் வந்து ஃபோனை எடுக்கலை. அப்போ அவங்களாம் சேர்ந்து என்ன கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே, அவன் வந்து ஃபோன் நம்பரை மாற்றிருந்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து தெரியல, பட் இருக்க கொஞ்சம் விஷயத்தை பற்றி அவன் சொல்லிட்டு இருந்தான், அந்த மாதிரி நம்பர் மாற்றணும்னு. ஸோ ஒரு வேளை அவன் மாற்றிருந்துருக்கலாம் அப்படின்னு கிடைக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு கெஸ் பண்ணுறது. அவன் ஃபோன் நம்பரை மாற்றிருந்துருக்கலாம். ஹீ மே ஹாவ் சேஞ்ச்டு ஹிஸ் ஃபோன் நம்பர். அதே விஷயம் மைட் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை, கெஸ் பண்ணுறதுக்கான எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. அப்போ வந்து மைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அவன் மாற்றிருந்துருக்கலாம், ஃபோன் நம்பர் மாற்றிருந்துருக்கலாம். ஹீ மைட் ஹாவ் சேஞ்ச்டு ஹிஸ் ஃபோன் நம்பர். ஸோ மே ஹாவுக்கும் மைட் ஹாவுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அதோட பாசிபிலிட்டி மட்டும் கம்மியாகிறப்ப மைட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஹீ மே ஹாவ் சேஞ்ச்டு ஹிஸ் ஃபோன் நம்பர் அல்லது ஹீ மே ஹாவ் லாஸ்ட் ஹிஸ் ஃபோன். அவன் ஃபோனை தொலைச்சிருந்துருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பொண்ணு இருக்கா, அவளை வந்து நமக்கு தெரியும், அவள் வந்து ஒரு எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அவளுக்கு வந்து அப்போ வேலை இல்லை, எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா வேலைக்கு போகிறதுக்காக. அது ரொம்ப நாள் கழித்து நம்மகிட்ட கான்டாக்ட் இல்லை, பட் ரொம்ப நாள் கழித்து அவளை பார்க்குறோம், அவள் வேலைக்கு போயிட்டுருக்கா. அப்போ நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஷீ மே ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம் அல்லது ஷீ மே ஹாவ் காட் த ஜாப். அவள் எக்ஸாமில் பாஸ் ஆகிருந்துருக்கலாம், அவளுக்கு வேலை கிடச்சிருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ணுறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணுற இடத்துல மே ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறோம். இப்போ அவளுக்கு வேலை கிடைச்சதா இல்லையான்னு நமக்கு தெரியாது, பட் அவள் வேலைக்கு போகிறத வச்சு நம்ம சொல்கிறோம், ஒரு வேலை எக்ஸாமில் அவள் பாஸ் ஆகிருந்துருக்கலாம், ஒரு வேளை அவளுக்கு வேலை கிடச்சிருந்துருக்கலாம், பட் என்கிட்ட அவள் சொல்லலை, அதனால எனக்கு தெரியாது, எனக்கு ஷியராக தெரியாது. அப்போ வந்து நம்ம மே ஹாவ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே சென்டென்ஸில் நான் மைட் யூஸ் பண்ண அந்த சென்டென்ஸ் எப்படி ஆக போகுது, பிரியா மைட் ஹாவ் காட் த ஜாப், பிரியா மைட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம். அவள் எக்ஸாமில் பாஸ் ஆகிருந்துருக்கலாம், அவளுக்கு வேலை கிடச்சிருந்துருக்கலாம், எனக்கு தெரியாது. அவள் எக்ஸாம் ட்ரை பண்ணதும் தெரியாது,
வேறு எந்த கான்டாக்டும் எங்களுக்குள்ள கிடையாது. அவள் வேலைக்கு போகிறத பார்த்து ஒரு வேளை அவள் பாஸ் ஆகியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அந்த பாசிபிலிட்டி குறையிறப்போ நான் மைட் யூஸ் பண்ணுறேன். இதே இது அவள் எக்ஸாம் ட்ரை பண்ணது எனக்கு தெரியும். அவள் ரொம்ப வருஷமாக எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அதனால அவளுக்கு வேலை கிடச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நான் சொல்கிறப்போ நான் மே யூஸ் பண்ணுறேன். அந்த சென்டென்ஸ் எனக்கு ஓரளவு இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் முழுசாக அது ஓகேவா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதே இது மைட் யூஸ் பண்ணுறப்போ அதோட பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஹீ மே ஹாவ் நோன் அபவுட் இட். அவனுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்திருக்கலாம். இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன். இப்போ வந்து போலீஸ் இருக்காங்க. ஒரு திருடன் வந்து இங்கே தான் வருவான், அவனை இங்கே பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக பிளான்லாம் பண்ணி வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த திருடன் வரல. அப்போ அந்த போலீஸில் ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹீ மே ஹாவ் நோன் அபவுட் இட். நம்ம இங்கே வர்றது அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறாரு. இதே மாதிரி வேறு சுச்சுவேஷன் நீங்களாக உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி சென்டென்ஸை போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவனுக்கு இதை பற்றி முன்னவே தெரிஞ்சிருக்கலாம், அதனால அவன் பிளானை மாற்றி இருந்திருக்கலாம். ஹீ மே ஹாவ் சேஞ்ச்டு ஹிஸ் பிளான். அவனோட பிளானை அவன் சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ மே வந்துட்டாவே லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இது பாஸ்ட் பாசிபிலிட்டி அப்படிங்கிறதுனால அவன் பிளானை சேஞ்ச் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சும்மா நம்ம கெஸ் பண்ணுறோம். ஏன்னா திருடங்க எல்லாமே இப்படி தான் பிளான் தெரிஞ்சாவே அவங்க மாற்றிடுவாங்கன்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணுறோம். இதே சென்டென்ஸில் நம்ம மைட் போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு கண்டிப்பாக தெரில, அதை பற்றின நாலேஜே இல்லை, ஒரு அன்சர்டைன், ஒரு உறுதியற்ற ஒரு கெஸ் பண்ணுறப்ப நம்ம மைட் போடுறோம். அந்த சென்டென்ஸோட பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஷீ மே ஹாவ் broken யுவர் கிஃப்ட். உன்னோட கிஃப்டை அவள் உடச்சிருந்துருக்கலாம். எனக்கு தெரியல, எனக்கு ஷியூராக தெரியல, அவள் உடச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு கெஸ் பண்ணுறோம். ஸோ சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் மே அல்லது மைட் வரப்போது ஹாவ் தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வருது. நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி லெசன்ஸ்லேயே பார்த்துட்டோம். பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். யாரோ நம்மளோட ஃப்ரெண்டோட கிஃப்டை யாரோ உடச்சிட்டாங்க. அப்போ நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம், இவ உடச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அவள் உடச்சிருந்துருக்கலாம் அல்லது உடைக்காமலும் இருந்திருக்கலாம், எனக்கு தெரியாது, பட் நான் கெஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இதே சென்டென்ஸில் நம்ம மைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அங்கே வந்து பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. அவள் உடச்சிருந்துருக்கலாம், அவள் உடச்சிருந்துருக்கலாம், மே அவள் உடச்சிருந்துருக்கலாம், எனக்கு தெரில, அப்போ வந்து மைட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து ஒரு பைக் இருக்குது, யாரோ திருடிட்டாங்க. அப்போ வந்து யார் திருடியிருப்பான்னு யோசிக்கிறப்ப யாரையாவது ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணி இல்லை கெஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம், இவன் திருடி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹீ மே ஹாவ் ஸ்டோலன் யுவர் பைக். உன்னோட பைக்கை அவன் திருடி இருந்திருக்கலாம். இதே எக்ஸாம்பிளவை நம்ம உட் வச்சு பார்த்தோம். ஹீ வுட் ஹாவ் ஸ்டோலன். இவன் திருடி இருந்திருப்பான். நம்ம வில் உட்டெல்லாம் என்ன பார்த்தோம், இப்போ வரும்னு பார்த்தோம். இவன் திருடி இருந்திருப்பான் சொல்கிறப்ப நம்ம உட்டு யூஸ் பண்ணுறோம். இவன் திருடி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறப்போ மே அல்லது மைட் யூஸ் பண்ணுறோம். உட்டு யூஸ் பண்ணுறப்போ இதோட பாசிபிலிட்டி ரொம்ப, அதாவது மே அண்ட் மைட்டை விட அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம தனித்தனியாக எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பேரிஷன் வீடியோலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த லெசன்லலாம் நம்ம ரெக்ரெட் பண்ணியிருந்திருப்போம், ஃபீல்லாம் பண்ணியிருந்திருப்போம். இப்படி பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் பண்ணலை, இப்படி செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் செய்யலை, அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணி சென்டென்ஸ்லாம் சொல்லியிருப்போம். பட் இந்த மே, மைட், ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிளை பொறுத்தளவு என்ன ஆகுது அப்படின்னா, எந்த ஒரு ரெக்ரெட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஒன்று என்னன்னா கெஸ் பண்ணுறோம். இதை இவன் பண்ணியிருந்திருக்கலாம், அவன் பண்ணியிருந்திருக்கலாம், இதை இவன் செஞ்சுருந்துருக்கலாம், இந்த மாதிரிலாம் கெஸ் பண்ணுறோம். மே யூஸ் பண்ணுறப்போ பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகம், மைட் யூஸ் பண்ணுறப்ப பாசிபிலிட்டி கொஞ்சம் கம்மி. அடுத்து நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இப்போது நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். நெகட்டிவ்ல என்ன வரப்போகுது அப்படின்னா, மே பக்கத்தில் ஒரு நாட் சேர்க்குறோம். அதே மாதிரி மைட்டாக இருந்தால் பக்கத்தில் ஒரு நாட் சேர்க்குறோம், அவ்வளோதான். யூ மே நாட் ஹாவ் பிலீவ்டு மீ. நீ என்ன நம்பாமல் இருந்திருக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி நம்ம பேசி பழகுனா ரொம்ப ஈஸியாயிடும். நீ வேணா என்னை நம்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை நம்பினேன். நான் இதுக்கு முன்னாடி வேணா இங்கிலீஷ் கற்றுக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் கற்றுக்க போகிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி வேணால் இங்கிலீஷ் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் கற்றுக்கிட்டு நான் சூப்பராக பேசுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அந்த வெர்பை மட்டும் மாற்றி போட்டு வேறு ஒரு சென்டென்ஸை நம்மளே யோசித்து பேசினா இந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாகிடும். யூ மே நாட் ஹாவ் பிலீவ்டு மீ. நீ வேணால் என்னை நம்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன். அடுத்து ஐ
மே நாட் ஹாவ் நோன் இங்கிலீஷ் பிஃபோர். எனக்கு இதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் நான் சூப்பராக பேசுவேன் கற்றுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறப்போ நம்ம நெகட்டிவ்ல ஈஸியாக பேசலாம். இந்த மே யூஸ் பண்ணுற இடத்துல அப்படியே நம்ம மைட்டு போட்டும் சென்டென்ஸ் நம்ம சொல்லலாம். ஒருவேளை குழப்பமாக இருந்துச்சு, மே மைட் இன்னும் குழப்பமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம், மே அல்லது மைட். அதில் நம்ம பேசி சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப பழகிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காமல் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதில் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஒன்று ரொம்ப நம்மளுக்கு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்னொன்று கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இருக்காது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் உனக்காக புதுசாக வீடு வேணால் கட்டாமல் இருந்திருக்கலாம், ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தாஜ்மஹாலே கட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு டைலாக் மாதிரி பேசி நம்ம எழுதி வச்சுட்டு அதில் வேறு பழகிட்டே வந்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ மை நாட் ஹாவ் பில்ட் அ நியூ ஹவுஸ். நான் உனக்கு வீடு கட்டாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அப்படின்னு அதுக்கப்புறம் சென்டென்ஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். யூ மை நாட் ஹாவ் லைக்டு மீ. நீ வேணால் என்னை விரும்பாமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் உன்னை அதிகமாக நேசித்தேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம இதை நெகட்டிவ்ல யூஸ் பண்ணலாம். இப்போ இதே சென்டென்ஸை நம்ம பாசிட்டிவாக சொல்கிறப்ப எப்படி சொல்லலாம்? யூ மே ஹாவ் லைக்டு மீ. நீ வேணா என்னை லைக் பண்ணியிருந்துருக்கலாம், நீ வேணா என்னை விரும்பியிருந்துருக்கலாம், பட் நான் உன்னை விரும்பலை. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சென்டென்ஸ் சொல்கிறப்போ மே ஹாவ், மைட் ஹாவ், மே நாட் ஹாவ், மைட் நாட் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த லெசனோட குவெஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்மக்கிட்ட யாரோ சொல்கிறாங்க, அது வந்து உண்மையாக இருக்கலாம். இதை மே யூஸ் பண்ணி மைட் யூஸ் பண்ணி ரெண்டுமே சொல்கிறோம். அதுக்கப்புறம் உண்மையாக இல்லாமலும் இருக்கலாம். இது வந்து நெகட்டிவில் சொல்ல போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் ஒருத்தவங்கள பார்க்குறோம், அவங்க வந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ இவங்கக்கிட்ட முன்னாடி கார் இல்லையே, சரி ஓகே இப்போ வாங்கியிருந்துருக்கலாம், அவங்க கார் வாங்கியிருந்துருக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அவளுக்கு திருமணம் ஆகியிருந்திருக்கலாம். இப்போ ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டை நம்ம பார்க்குறோம், சரி முன்னாடி பார்த்தப்ப கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சு, சரி ஓகே இப்போ ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல நம்ம மே யூஸ் பண்ணியும் சொல்லலாம், மைட் யூஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ அம்மா எங்கேயோ போயிருக்காங்க, எங்கே போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன கெஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்துருக்கலாம். இது வரைக்கும் நம்ம சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மே யூஸ் பண்ணியும் தெரிஞ்சுக்கணும், மைட் யூஸ் பண்ணியும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் நாட்டு வச்சு நம்ம பார்க்கலாம். நீ வேணா என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி தராமல் இருந்திருக்கலாம், ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோதான். சரியோ தப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்மளால் சீக்கிரம் ஓரளவு இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ.